அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ரெய்சஸ் யுஎஸ் டாரிஃப் ஆன் இந்தியன் இம்போர்ட்ஸ் டூ 50% அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவ வந்து ஒரு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். என்னன்னா, நம்ப ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில வந்து வாங்கிட்டு இருக்கோம். இது நம்பளோட மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். இன்ஃபாக்ட் ரஷ்யா, யுக்ரைன் போர் ஆரம்பிச்சப்ப, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ப க்ரூட் ஆயில வாங்குறத சப்போர்ட் பண்ண கண்ட்ரி தான் அமெரிக்கா. சரிங்களா? அப்பதான் வந்து நமக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெயோட விலைய வந்து நம்மனால மெயின்டெயின் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி இந்தியாவ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா, நீங்க ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில வாங்கி அதுக்கு குடுக்கக்கூடிய பேமெண்ட்ட வச்சு தான் ரஷ்யா யுக்ரைன தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னு வந்து ஒரு இன்டைரக்ட்டா ஒரு லிங்க் எடுக்குறாங்க. எடுத்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்போட இந்த ஒரு பார்வைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து அத வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றாங்க. சரியா? சோ இந்த ஒரு தருவாயில தான் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எப்பயுமே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ஓகேவா? வெஸ்டர்ன் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் இந்தியாஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேற்கத்திய பிரச்சனைகள் எல்லாமே இந்தியாவோட பிரச்சனைகளா எங்களால எடுத்துக்க முடியாது. எங்களுடைய மக்களுக்கு என்ன சாதகமா இருக்கோ அதுதான் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசிய தான் நாங்க எடுத்துட்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி அமெரிக்கா வந்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டல அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா நாங்க வரிகள போடுவோம். ஆல்ரெடி 25% போட்டிருந்தாங்க. அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? இப்ப இந்த 25%லிருந்து இன்கிரீஸ் பண்ணுவோம் நாங்க நீங்க நிப்பாட்டல அப்படின்னா, அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, 50%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அமெரிக்கா இஸ் நெய்தர் எ ஃபிரெண்ட் நார் எ எனிமி தான் எல்லா கண்ட்ரிக்குமே. ஓகேவா? மோர் ஆர் லெஸ் தே ஆர் அன் எனிமி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. சரியா? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு யூனிலேட்டரலா ஒரு டெசிஷன எடுத்து எல்லா கண்ட்ரியுமே வந்து அ வரி அதிகமா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. சரியா? இப்ப 50% அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்த 50%னால என்ன ஒரு தாக்கம் ஏற்படும்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்கள் அமெரிக்க சந்தையில இன்னும் ஒரு 50% அந்த வரி அப்படிங்கிறது அதிகமாகும். இதனால என்ன பண்ணுவாங்க, இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விலை அதிகமா இருக்குன்னு சொல்லி, இந்தியாவிலிருந்து வாங்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ கம்மி பண்ணிட்டு, மத்த நாடுகள் நம்மளோட காம்படிட்டர்ஸா இருக்கக்கூடிய வியட்நாம், இந்தோனேஷியா, பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து பொருட்கள வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்தியாவோட ஏற்றுமதி கம்மியாகுதா? அதே மாரி அங்க இருக்கக்கூடிய இந்தியன் டயாஸ்போரா இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ அதிகமா வாங்குவாங்க. கரெக்ட்டா? இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பொருட்கள அதிகமா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால வாழக்கூடிய இந்தியர்கள் அதிகமா வாங்குவாங்க. அது எல்லாமே வந்து விலை அதிகமாக போது. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்குமே அது வந்து ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தும். நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லாம் கம்மியாகும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. அ என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம மாநிலம் வந்து டபுள் டிஜிட் எக்கனாமிக் குரோத்த வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நேத்தே பார்த்திருந்தோம். தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% இருக்கு. ரியல் டெர்ம்ஸ்ல வந்து பார்க்கிறப்ப அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அ ஒரு கட்டத்தில 0.03%ல இருந்த பொருளாதாரம் 2020, 21 கொரோனா டைம் பீரியட்ல. அதுக்கப்புறமா 11% வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இதே மாதிரி நம்ம ஒரு 12% வளர்ச்சிய வந்து ஆவரேஜா மெயின்டெயின் பண்ணோம்னா, கண்டிப்பா தமிழ்நாடு 1 டிரில்லியன் எக்கானமி அப்படிங்கிற இந்த இலக்க 2030, 31க்குள்ள அச்சீவ் பண்ணிரும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. அதே மாரி தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் அப்படிங்கிறதுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 3,0619 அப்படிங்கிற இந்த ஒரு 3.1 லேக் வந்து நம்மளோட தனிநபர் வருமானமாகவும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தில ஒரு 2 சட்டங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த சட்டம் எந்த சட்டத்த ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் 1958ல வந்திருக்கும். இந்த சட்டத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு, மெர்ச்சன்ட் ஷிப்பிங் பில் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்போறாங்க. இத வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசா இந்த சட்டம் கொண்டு வரப்போறாங்க. அடுத்ததா கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் பை சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1925 பிரிட்டிஷ் காலத்துல வந்திருக்கும். இந்த சட்டத்துக்கு பதிலா புதுசா 2025ல இன்னொரு சட்டத்த கொண்டு வரப்போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள பத்தின ஒரு பயோகிராஃபி வந்து நேத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. "த மேன் ஹூ ஃபெட் இந்தியா" அப்படிங்கிறது தான் அந்த பயோகிராஃபியோட பேரு. சரியா? அத எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியம்பதா ஜெயக்குமார் அப்படிங்கிற இந்த ஆத்தர் தான் வந்து இந்த புத்தகத்த எழுதியிருக்காங்க. சரியா?
ஸோ எம்.எஸ். சுவாமிநாதன் அவரோட ரோல் இன் கிரீன் ரெவல்யூஷன் அது எல்லாமே வந்து அவர் ஃபார்மர் கமிஷனோட சேர்பர்சனா இருக்கப்ப என்ன பண்ணாரு? இந்த மாரியான விஷயங்கள குடுத்திருப்பாங்க. அடுத்தது இந்தியாவோட ரெப்போ ரேட் அப்படிங்கிறத 5.5%ல மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேவா? ரெப்போ ரேட் 5.5%ல இருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும்? ரெப்போ ரேட் அப்படிங்கிறது கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி 6%ல இருந்துச்சு. இப்ப 5.5%ஆ கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட பேங்க்லாம் வந்து கடன் குடுப்பாங்க இல்லையா? அந்த லெண்டிங் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். பேங்க்கு கடன் குடுக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ தட் மனி சப்ளை அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். மனி சப்ளை இன்கிரீஸ் ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும்? ஜிடிபி குரோத் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ இன்டைரக்ட்டா பார்த்தோம்னா, இதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. இந்த ஆர்பிஐயோட இன்டென்ஷன் இதுதான். லெண்டிங் ரேட் வந்து பேங்க் வந்து அதிகப்படுத்தலாம். பேங்க் நெறைய கடன்கள குடுப்பாங்க. இஎம்ஐலாம் கம்மியாகும். ஸோ அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்னா, மனி சப்ளை இன்கிரீஸ் ஆகுது இல்லையா? இப்ப மக்கள் வந்து நெறைய பொருட்கள வாங்குவாங்க. அப்ப எக்கனாமில வந்து ஒரு ஒரு டிமாண்டும் கிரியேட் ஆகும். அதே மாரி சப்ளை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்கப்ப, நம்மளோட எக்கனாமி வந்து குரோ ஆக ஆரம்பிக்கும். சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.